உங்களுடன் ஸ்டாலின் அந்த முகாமில் பெறப்பட்ட மனுக்களை வந்து வீசியிருக்காங்கன்றத ஒரு செய்தி ஆற்றுல வந்துச்சு. அடிச்சுட்டு போயிருக்குமே. ஒரு காலத்தில் 1000 ரூபா தாளு தான் காவிரி ஆற்றுல போணுச்சுல, அந்த கதை தான் இதுவும். திருப்புவனத்தில் ஏற்கனவே அஜித்குமார் கொலை வழக்கு பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற இந்த சூழலில் இன்றைக்கு வர அதே திருப்புவனம் ஆற்றுல இன்னைக்கு வந்து என்ன உங்களுடன் ஸ்டாலின், என்ன உங்களுடன் ஸ்டாலின் கஷ்டம் எதாக இருந்துச்சுன்னா இந்த மெனு எதாவது கொடுத்தீங்கன்னா சரி பண்ணி கொடுப்பாங்க சார். ஆறு சரி பண்ணிட்டு போயிடுச்சு. வங்காள விரிகுடா கடலில் போய் இப்போ வடிவமைத்துக்கிட்டு இருக்குது அந்த மனுக்கள்லாம். அவர்களுடைய கோரிக்கையை வங்காள விரிகுடா கடலுக்குள்ளே போய் பாருங்கள், கிடைக்கும். ஆட்சி அது தர்பாரற்ற காட்சி முறைகள் நடந்து அது கொண்டிருக்கு. கண் துடைப்பா சார். எல்லாமே கண்டுரைப்பு. நீங்கள் உங்களுடன் ஸ்டாலின் 2 கோடி பேர் வாக்காளர் சேர்த்துருக்கிறேன்னு சொன்னாங்க தெரியுமா? 2 கோடி பேர். அப்புறம் ஏன்டா கூட்டணி ஆட்சி? அதுக்கப்புறம் கூட்டணி கட்சிகள் இது கொள்கை ரீதியாக என்ன கொள்கை இருக்குது? திமுகவுக்கு ஒரு கொள்கை நீங்கள் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் தொடர்ச்சியாக கேட்குறேன். திமுகவினுடைய கொள்கை என்ன? சமூக நீதி எங்கே இருக்குது? பகுத்தறிவு. எங்கே இருக்குது சமூக நீதி? சேரிக்கு ஒரு சுடுகாடு, சாதிக்கு ஒரு சுடுகாடு, இதான் சமூக சமத்துவம். நீதி.